தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். திருவிருந்து ஆராதனை நம்மளுக்கு செய்தி வேலை முடித்து காணிக்கை பாட்டு முடித்த பிறகு இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம அனுப்பிவிட்ட பிறகு, ஏன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, உங்கள் பக்தியில் வந்து நான் தேவனுடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பண்ணும்போது மிகுந்த பயபக்தியோடு நம்ம கான்சன்ட்ரேஷனோடு அதை செய்யணும். அதனால் இனி அப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் இனி நம்மளுக்கு இட வசதி ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக முன்னாடி வந்தவங்க பாக்கியவான்கள், சீக்கிரமாக சேர் கிடச்சிரும். அல்லேலூயா. லேட்டாக வந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற சேரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சவங்க, அதாவது என்னால் கீழே உட்கார முடியும் அப்படிங்கிற உட்காருங்க, என்னால் கீழே உட்கார வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க சேரில் உட்காருங்க. சீக்கிரமாக ஆண்டவர் நமக்கு இதை விட பெரிய இடத்தை தருவார். அல்லேலூயா. போன வருஷம் இதே நேரத்தில் நம்ம அலந்தளிப்பு ஒரு ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம். அங்கேயும் இதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஆமாம், நெருக்கடியாக இருக்கும். அது இதை விட இதில் 4ல் 1 பங்கு தான் அந்த ஹாஸ்பிட்டலுடைய அந்த இடம். அந்த இடத்தையும் ஆண்டவர் நிரப்பினார். ஆனால் அதே இடத்துல வெறும் 2 பேரை வச்சு ஆராதனை நடத்தின நாட்களும் உண்டு. அல்லேலூயா. 2 பேர் தான், 2 பேர் 3 பேர் தான். அது வேறு யாரும் இல்லை. யார்? என் மனைவி, எங்கள் மாமா, அவங்க தான். இவங்க தான் சர்ச்சு. அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன், அவங்களுக்கு தான் திருவிருந்து கொடுப்பேன். வேறு யாரும் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, யாரையும் நமக்கு தெரியாது அலந்தளிப்பூரில். அப்புறம் நாட்கள் போனது. ஒவ்வொரு நாளும் தேவன் வழி நடத்தினார். ஒவ்வொரு சந்தைக்கும் போய் நான் கைப்பிரதி கொடுப்போம். எல்லா நாளும் வாரத்தில் 5 நாளும் 5 நாள் சந்தை இருக்கும். அப்போ எல்லா நாளும் சந்தையில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த ட்ராக்ஸ், அந்த கைப்பிரதி ஊழியங்களை நாங்கள் டீமாக போய், நானே, எங்கள் மாமா, அச்சயா, இன்னும் 2 சகோதரிகள், மெர்சியும் வந்திருக்குது. இந்த மாதிரி நாங்கள் போய்ட்டு என்ன பண்ணுவோம், சாயங்கால நேரத்தில் போயிட்டு சந்தையில் போயிட்டு இயேசுவை நேசிக்கிறாருன்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் கைப்பிரதிகள் கொடுத்துட்டே இருப்போம். டெய்லி எங்களுக்கு ஊழியமே அதுதான். அப்பயும் ஆத்துமாக்கள் இல்லை. அப்புறம் குறிப்பிட்ட நாட்கள் கடந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த போன வருஷத்தில், இந்த வருஷம் இல்லை, 2024 ஜனவரி மாதத்தில் நான் ஒரு ஜெபத்துக்கு இரவு ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவனோட பேசுகிறேன். இந்த ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உன்னை தேடி வரும்னு சொன்னார். அப்புறம் ஆண்டவர் அந்த வாக்குத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தீர்க்க தரிசனம் வச்சு ஜெபித்தோம். அதற்கு பிறகு ரேணுகா சிஸ்டர் மூலமாக திரளான ஆத்துமாக்கள், ஃபஸ்ட்டு ராணி அக்காவை ஆண்டவர் கொடுத்தாரு, ரேணுகா சகோதரி மூலமாக தான். அதுக்கப்புறம் அவங்க மூலமாக திரளான ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ ஆத்துமாக்களால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சபையை நிரப்பி விட்டார். அல்லேலூயா. இதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது நம்ம மத்தியில் உங்களுக்கு ஜெபிச்சு கொடுக்குற அந்த எண்ணெய். அந்த எண்ணெயை அது ஒரு சாதாரணமான எண்ணெய் தான். அந்த எண்ணெயை நம்ம ஜெபிச்சு அது ஆண்டவருடைய ரத்தமாக மாறும்படி ஜெபிச்சு விசுவாசித்து அந்த எண்ணெயை நம்ம வாங்கி நம்ம அதை பூசுகிறோம். ஆண்டவர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. மருந்து, மாத்திரை, தைலம் எதை போட்டாலும் குணமாகாத காரியங்கள் எல்லாம் இந்த எண்ணெயினால், ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னாகுது? குணமாகுது. பல சாட்சிகள் நீங்களே கேட்டிருப்பீங்க. நம்ம சபையில் வருகளுடைய சாட்சி சிஸ்டர் இப்போ ஒரு சாட்சி சொன்னாங்க. கடந்த வாரத்துக்கு பவித்ரா சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த எண்ணெயை வச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எண்ணெயை வச்சு, அந்த எண்ணெய் அவங்களுடைய கணவர் மிகவும் ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் குடித்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்க சமைக்கிற சாப்பாட்டில் அந்த எண்ணெயை கலந்து, அவருக்கு தெரியாமல் சாப்பாடு கலந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த குடியை அவர் விட்டுட்டாராம். அல்லேலூயா. எந்த மருந்து, மாத்திரைகள், எந்த விதமான சக்திகளும் செய்யாத ஒரு விடுதலையை செய்வதென்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அந்த ரத்தத்துக்கு அடையாளமாகத்தான் அந்த எண்ணெயை ஜெபித்து நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். நானும் பல நேரங்களில் அந்த எண்ணெய் நானே பூசி, எனக்கு சோர்வாக இருக்கும்போது, உடல்நிலை பாதிக்கப்படும் போது அதெல்லாம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் இலவசமாக அது என்ன பண்ணுறாரு? இப்போ இந்த எண்ணெய் நீங்களாம் வாங்கிட்டு போகிறதுனால உங்ககிட்ட நாங்கள் எதுவும் விலை கொடுக்குறோமானா இல்லை. நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணாலும் வாங்கிட்டு போகலாம். அந்த டப்பா மட்டும் திருப்பி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குதோ, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் கேட்குறது அதுதான். மற்றபடி ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். தேவனுடைய ரத்தத்துக்கு எவ்வளோ விலை கொடுக்க முடியும்? எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை என்ன பண்ண முடியாது. இன்னும் பல விதமான சாட்சிகள்லாம் இருக்குது. பெங்களூர் பட்டணத்துலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. போன வருஷம் ஒரு சகோதரி கேன்சர் வியாதியில் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த எண்ணெயை பூசி குணமாயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த கேன்சர் கட்டி இருந்த இடத்துல கட்டியே இல்லாமல் மறைஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட வெளியரங்கமான அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சாருங்க.
நேற்று செஞ்சாருங்க அப்படிலாம் இல்லை. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிறார், நாளைக்கும் அவர் அற்புதம் செய்வார். அவர் வாழ்நாள் எல்லாம் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டு தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு பேரே, அவருடைய பேரே என்ன தெரியுமா? அதிசயம். உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், அப்போ அந்த தூதன் சொல்ற, என் பேரை நீ ஏன் கேட்குற, அது அதிசயம்னு அவரே சொல்கிறார். அல்லேலூயா. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமாக ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர். ஃபர்ஸ்ட் அவர் பேர் என்னது தான்? அதிசயமானவர். அதிசயம், அற்புதம். பைபிளில் 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதமும் இருக்குது, அதிசயமும் இருக்குது. அற்புதங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிராக்கிள், அதிசயம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வண்டர். 2த்துக்கும் வித்தியாசம் வேறு. அற்புதங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இன்னும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு பொருள் இருக்கும், அதை மாற்றுவது, அதை மேஜிக்கலாக மாற்றுவது தான் அற்புதம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திராட்சரசம் குறைவுபட்ட போது வெறும் தண்ணீர், சாதாரணமான ஒரு தண்ணீர் என்ன பண்ணுறாரு, ஊற்ற சொல்கிறாரு. அந்த தண்ணீர் என்னவா மாறுகிறது? திராட்சை ரசமாய் மாறுகிறது. அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளாய் மாறுகிறது, மேஜிக்கலாக வித்தியாசமான பொருளாக மாறுகிறது. அதுக்கு பேர் என்னது? அற்புதம். ஆனால் அதிசயம் என்றால் என்ன அப்படின்னா, பொருளே இல்லை ஆனாலும் அங்கே நடக்கும், அதுதான் அதிசயம். அல்லேலூயா. எது விதமான சூழ்நிலைகளும் இருக்காது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்குண்டான வழிகளே இல்லை, உங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான வழிகளே இல்லாமல் இருக்கும். ஆனால் திடீர் என்று ஒரு வாசல் திறக்கப்படும், அதற்கு பேர் தான் அதிசயம். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் அற்புதத்தை கேட்பீங்களா, அதிசயத்தை கேட்பீங்களா? அதிசயத்தை தான் அதிகமாக. 2மே கேளுங்க. ஆமாம், நாங்கள் எதை ஏன் விட்டு வைக்கணும், எல்லாத்தையுமே நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். கேளுங்க. வசனம் சொல்லுது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இதையே நீ கேட்டதெல்லாம் நான் தர முடியாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன கேட்டாலும் அதை அவர் செய்வார். அதை பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி நமக்குள்ளே காணப்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த நேரம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்ததையும் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபித்ததற்கும் அதிகமாக அவர் செய்வார். நம்மளுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், பாதுகாப்புக்காக அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம சிறுகளப்பூரில் இருக்கிற அம்மா, நிச்சயமா அம்மா கடந்த நாட்களில் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி தான் சொன்னாங்க. காமாட்சம்மா தான் அது காலையில் காரில் வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் நம்ம சபையில் இருக்கிறவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறார். மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத அளவுக்கு சத்துரு எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவன் என்ன பண்ணுறான், வலை விரிக்கிறான். அவன் தூங்கவே மாட்டான். அவன் 24 மணி நேரம் எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரோ, அவன் 24 மணி நேரம் நம்ம வீழ்ந்து போகணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கிரியை என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பான், செய்து கொண்டே தான் இருப்பார். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். பிசாசுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை இருக்குது? அவனுக்கு நமக்கு ஏதாவது சண்டை இருக்குதா? பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் தான் சண்டை இருக்குது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கு தான் பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் அவனை உயர்த்தி நல்ல ஒரு தேவதூதனாக வச்சுருந்தார், ரொம்ப பிரதானமான மெயின் பர்சனாக வச்சுருந்தார். அவன் பெருமை தலைக்கேறி ஆண்டவருக்கு மேலே நான் இருப்பேன்னு நினச்சான், கீழே விழுந்து போனான். ஆண்டவர் அவனை சபிச்சு பூமிக்கு தள்ளினார். அப்போது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் தான் பிரச்சனை. இடையில நம்மளை ஏன் சார் போட்டு தள்ளுறான்? யோசிச்சிருக்கிறீங்களா? அது தாங்க புரியல. பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ஏப்பா நமக்கு வியாதி, எதுக்கு நமக்கு பலவீனம், எதுக்கு நமக்கு கடன் பிரச்சனை, எதுக்கு நமக்கு மன உளைச்சல், எதுக்கு நமக்கு டிப்ரெஷன்ஸ், மனவேதனைகள், எதுக்கு நமக்கு? ஒன்றே ஒன்று தான், பிசாசு ஆண்டவர் தொட முடியாது. ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாருன்னா உங்களை என்னையும் தான். அல்லேலூயா. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை போய் பழி வாங்க முடியல, ஆண்டவரை டச் பண்ண முடியலங்கிறதுனால அவருக்கு நேசத்துக்குரிய, அவர் பாசமாய் பார்க்குற தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ண வரான். இதுதான். இப்போ நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினச்சிங்கன்னா, என்னையை அடிச்சிங்கன்னா நான் தாங்குவேன். ஆனால் என் பிள்ளையை என் முன்னாடி அடிச்சிங்கன்னா என்ன பண்ண முடியாது. அதே போல் தான் உங்களுக்கும். உங்களை நீங்கள் என்ன தான் அடித்தாலும் என்ன பண்ணிக்குவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று அவங்களால் பார்க்க முடியுமா? என்னென்னா அந்த தாய், அந்த தகப்பனுங்கிற அந்த பாசம், அதை தான் பிசாசு நோட் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ உங்களை எதுவும் பண்ண முடியல, அப்போ உங்கள் பிள்ளைகளை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் அந்த அளவுக்கு யோசிக்கும் போது அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு யோசிப்பார்? நம்முடைய பிள்ளைகள் அவர் எப்படி அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணுறாராம், சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறாராம். இரவும் பகலும் நம்மளை பாதுகாக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கூட யாருமே இல்லைன்ட்டு, நான் சொல்கிறேன், உங்கள் கூட ஒருத்தர் இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு நபர் உங்கள் கூடவே இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பெயர்
பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் பேசுனா அவர் திரும்பி பேசுவார். நம்ம பேசுறது இல்லை. அவர்கிட்ட நீங்கள் உறவாடினா அவர் உங்களோடு திரும்ப உறவாடுவார். அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். சத்துருவினுடைய திட்டங்களை உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருவார். இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல போனால் உனக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிடுவார். நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவர் மனசில் உணர்த்திட்டார், இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நான் போக மாட்டேன்னு நின்றுவீங்க. மீறி போனால் அட்டாக் தான். அப்படி பல விதங்களில் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடவுள் அந்த அளவுக்கு நம்ம மீது பாசமுள்ள அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ இருக்கலாம், ஆனால் சொல்லுகிறேன், உங்களோடு இயேசு இருக்கிறார். சொல்லுங்கள், என் கூட இயேசு இருக்கிறார். என் கூட யார் இல்லைனாலும் இயேசு இருக்கிறார், எப்போதும் இருப்பார். ஆமேன். அந்த தைரியத்தில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயித்து விடலாம். பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தருகிறார். நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற ரேமா வார்த்தையை நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். எரேமியாவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால். நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாடுகளோடு ஒரு பிரச்சனைகளோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். பாடுகளே எனக்கு இல்லை, பிரச்சனைகளே இல்லைங்கிற யாராக இருக்கீங்களா? யாரும் இல்லை. பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் நெருக்கங்கள் உண்டு. பிரசங்கத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் பாடுகள் நெருக்கங்கள் உண்டு. இன்றைக்கி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு விடுதலை தேவை. என்ன தேவை? ஒரு விடுதலை தேவை. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும் பிரதர். இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டுனா போதும் பிரதர். இந்த இடம் எனக்கு வித்துருச்சுன்னா போதும் பிரதர், என் பிரச்சனை சால்வ் ஆயிரும். என் கணவர் மனம் திரும்பிட்டாருன்னா போதும் பிரதர், எல்லாமே எனக்கு சரியாயிரும். எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா போதும் பிரதர், நான் நல்லாயிருவேன். என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பிட்டா போதும் பிரதர், என் ஃபேமிலி நல்லா. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஜெப குறிப்பு இருக்குதா இல்லையா? ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் எல்லோரும் என்ன ஆவீங்க? அட்டாச் ஆவீங்க. கண்டிப்பாக இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். அல்லேலூயா. சாதாரணமாக அல்ல, நிச்சயமாக பிராமிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொன்னால் எப்படி சொல்லுவோம்? அதை போல் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அப்படின்னா பட்டயம்னா பெரிய வாள், பெரிய கத்தி. அதுக்கு நீ இரையாக மாட்ட. உன்னை நோக்கி அது வரலாம், உன்னை பயமுறுத்தலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம். உன்னுடைய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுடைய வியாதியாக இருக்கட்டும், உங்களுடைய பலவீனமாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களோட போராடுமே ஒழிய உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளோட பிசாசு போராட தான் முடியும், மல்லு கட்ட முடியும். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா என்ன பண்ண முடியும்? மல்லு கட்ட முடியும். ஆனால் உங்களை ஜெயிக்க அவர் விடவே மாட்டார். நீங்கள் தான் கடைசியில் ஜெயிப்பீங்க. உங்களை ஜெயிக்க வைப்பதற்காக உங்கள் கூட ஒருத்தர் துணையாக என்ன பண்ணிகிட்டே இருப்பார்? இருந்துக்கிட்டே இருப்பார். தாவீது கோலியாத் சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்பில் பாருங்கள், தாவீது கோலியாத் ஸ்டோரி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ தான் தமிழ்லேயே வருது. அதில் பாருங்கள், அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. கோலியாத் இருக்கிறான், அவன் அவ்வளோ ஹைட்டு, ஆள் பயங்கரமான பாடியாக இருக்கிறான், சண்டைக்கு வர்றான். யாராவது அவன் அப்படியே கேட்குறான், இஸ்ரவேல் நாட்டில் ஆம்பளைகள் யாராவது இருந்தால் என்னை வந்து மோதுங்கன்னு ஒரு ஆள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இல்லை, 40 நாள் கேட்டுட்டு இருக்கிறான். வந்து கேட்குறான். யாரும் வர்றதுக்கு துணிச்சல் இல்லை, பயந்து நடுங்கிறானு. ஏன்னா இவன் ஆள் அந்த மாதிரி இருக்கிறான். கையில் பயங்கரமான கத்தி, ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறான். போனால் நம்மளை அப்படியே நசிக்கிடுவான் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறான் கோலியாத். சேலஞ்ச் பண்ணுறான். தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட வந்து என்ன பண்ணுறான்? சேலஞ்ச் பண்ணுறான். அங்கே இருக்கிற இராணுவமே அவனை பார்த்து பயப்படுகிறது. சவுல் ராஜா அவனை பார்த்து பயப்படுறான்.
சவுலும் நல்லா வாட்டசாட்டமான ஹைட்டான ஆளு தான். ஆனாலும் கோலியாத்துட்டு போய் மோதுறதுக்கு அவனுக்கு பயம். இதெல்லாம் பைபிளில் இருக்குது. நான் நேரம் அதிகமாகுங்கிறதுனால பகுதியெல்லாம் சொல்லாமல் அப்படியே உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். இவன் தாவீதுங்கிறவன் ஒரு சின்ன பையன். சொல்ல போனால் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன். அவனுடைய அண்ணங்களாம் என்ன பண்ணுறாங்க, இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க. அந்த இராணுவத்தில் இருக்கிற அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக வரான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பால் கட்டு சீம்பால் அந்த பால் கட்டி அதை இதுன்னு தீனிகள்லாம் என்ன பண்ணுறாரு, போய் உங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு வாடான்னு சொல்லிட்டு தாவீதை அமுச்சு வைக்கிறாங்க. இவன் தீனி கொடுக்கறதுக்காக வரான். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அண்ணங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக வர்றான். வந்து பார்க்குறான், இங்கே அப்படியே எல்லாரும் அங்கே எதிராளிகள் அந்த மலையில் நின்றுக்கிட்டு கேட்டுட்ருக்குறாங்க. யாருமே இல்லையா என்னை மோதி என்னை ஜெயிக்கிறதுக்கு. என்னை ஜெயிச்சிட்டா போதும், என் நாடே உங்களுக்கு சொந்தம், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை. யாராவது ஒருத்தர் வந்து என்னை ஜெயிச்சு காமிங்கன்னு சொல்லி கோலியாத்து கூப்பிட்டுட்டே இருக்கிறான். அங்கேருந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க. பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. தாவீது பார்க்குறான், அவன் சின்ன பையன், இவனுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. அவனுக்கு என்ன ஒரு வைராக்கியம்னா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யாரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அல்லேலூயா. எந்த தைரியத்தில் போகிறான் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ யாரை நிந்திக்கிறியோ, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு முன்பாக நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறான். இவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஏன்னா அவன் நினச்சான் யாராவது பயங்கரமான பலசாலிகள் என்னை வந்து மோத வருவாங்க, ஏதாவது ஓரளவுக்கு எனக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு போர் வீரர்கள் இராணுவத்திலேருந்து வருவாங்கன்னு பார்த்தா, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறவன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரான். அவன் கேட்குறான், ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு என்ன நாய் மாதிரி தெரியுதா, குச்சி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது கோலியாத்துக்கு. தாவீது சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, நான் உன்னை ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறான். இங்கே ஜெயிக்கிறவங்களுக்கு ராஜா பரிசுலாம் வேறு சொல்லிட்டாரு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ராஜா விட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன்ட்டாரு. இன்னும் நிறைய வெகுமதிகள்லாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தாவீது காதில் போயிடுச்சு. ஓ அப்படியா, ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கிறான். இவனை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜா அவருடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, இன்னும் வெகுமதிகளை ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்க போகிறாரு, இன்னைக்கு ஜெயிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறான். ஒரு கல், அந்த ஒரு கல்லை எடுத்துக்கிறான், ஒரு கவனையில் அடைக்கிறான், மோதிரத்துக்கு நிற்கிறான். இங்கே அவன் நிற்கிறான், அங்கே கோலியாத்து நிற்கிறான். பார்க்குறான், இவன் கத்தி எடுத்துகிட்டு சண்டைக்கு வருவான்னு பார்த்தா இவன் கத்தியெல்லாம் அவன் வரல. இப்படி சுற்றி ஒரே கல் அடித்தான். கரெக்டாக அங்கே நின்றுட்டு இருக்கிற கோலியாத்தோடைய அந்த நெத்தி பொட்டில் போய் டமுக்குன்னு அடிச்சிச்சு. அடித்தா அவன் முகம் குப்புற விழுந்தானான். அவ்வளோதான், கதம் ஆயிட்டான் கோலியாத்து. அல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நபரை நீங்கள் இந்த பக்கம் எப்படி அடிக்கிறீங்கன்னா அவன் எந்த பக்கம் விழுவணும், நல்லாக்கு தானே விழுவணும், அதானே நியாயம். இவன் எப்படிங்க முகம் குப்புற விழுந்தான்? நல்லா கவனிக்கணும். இவன் அடித்த கல்லுனால அவன் சாவல. தாவீது அடிச்சது முன்னாடி நெத்தியில கல்லு. கோலியாத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் ஒரு அடி பொரடி மண்டை பார்த்து சப்புன்னு அடிச்சாரு பாருங்க, முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. தாவீது இப்போ சொன்ன வார்த்தை, நான் எப்படி என் உடம்புல பலன் இருக்குதா இல்லையா, என் கையில் கத்தி இருக்குதா இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்கல, என் ஆண்டவருடைய நாமத்தினால உன்னை எதிர்கொள்ளுகிறேன்னு சொல்லி வந்து நின்னா ஜெயிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்க, ஜெயிச்சிருவீங்க. நடந்தது என்ன, விழுந்தவனை போய் அவன் மேலே ஏறி நின்றுக்கிட்டான். தாவீது நின்று அவன் கத்தியவே இடுப்புல இருந்து உருவி அவன் தலையை வெட்டி கொண்டுட்டான். ஏன்னா எந்திரிச்சு வந்துட்டானா வம்பாயிருமே அப்படின்ட்டு. அல்லேலூயா. அவன் எந்திரிச்சு வர முடியாது, ஏன்னா அடித்தவர் பயங்கரமான ஆள், சாதாரணமான ஆள். கோலியாத்து என்ன கோலியாத்து, இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவர் ஒரே அடியில் அவனை போட்டார். ஏன்னா அவ்வளோ வைராக்கியமாக தாவீது வந்து நின்னான். அவ்வளோ சாதாரணமாக இருந்த ஒரு மனுஷன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு பலன் தேவையில்லை, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒன்றே ஒன்று தேவை, விசுவாசம். ஸ்ட்ராங்காக நின்னீங்கன்னா போதும், விடுதலை உண்டு. இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை, கண்டிப்பாக விடுதலை. எந்த பிரச்சனை உங்ககிட்ட போராடிட்டு இருக்குதோ சொல்லுங்கள், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை. அது வியாதியாக இருக்கட்டும், பலவீனமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், விடுதலை உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், நிச்சயமாக விடுவிப்பார். நீங்கள் பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அந்த வசனத்தில் 2வது பகுதி வாசிங்க தொடர்ந்து. நீ என்னை நம்பினபடியினால். ஏன் ஆண்டவர் விடுவிக்கிறார் அப்படின்னா, நீ என்னை நம்பினபடியால் போதும். நீ என்னை நம்பினபடியினால்.
ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி நடக்கிறார். இப்போ யாரெல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு சிலரை பார்க்க போகிறோம். 1 2 3 4 பாயிண்ட் தான். சீக்கிரமாக சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபிச்சு முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு யாரை தேவன் விடுவிப்பார்? யாருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும்? அது வியாதி, பலவீனம், நான் சொன்னது போல் கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, கணவன் மனைவி ப்ராப்ளம், உடன் பிறந்தவர்களுடைய ப்ராப்ளம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாத இறுதியில் நீங்கள் மிகப்பெரிய சாட்சிகளாய் நிலைநிறுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது? பொய் சொல்லாது. அந்த வார்த்தை வந்து விட்டது என்று சொன்னால் அது விதையை முளைச்சி, அது ஒரு மழை நீர் மாதிரி. விதையை விதைச்ச பிறகு அதுக்கு தேவையான மழை வந்த உடனே அது என்ன ஆயிரும்? அந்த விதை முளைச்சி வந்துடும். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு விதையை வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்கிற விதையை வச்சிருக்கிறார். இப்போ வார்த்தை என்கிற அந்த மழையையும் உங்கள் மத்தியில் அனுப்புகிறார். இப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற விதை. உங்களுக்குள்ள ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு இல்லை? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுகிற வாக்கு தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. அந்த வார்த்தைகள் எல்லாம் இனி முளைச்சி விளைய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னாரா? அதிசயங்களை பார்க்க போறீங்க. உங்களை விடுவிப்பேன்னு சொன்னாரா? விடுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தில் மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? கட்டாயம் அது இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் வானங்களை திறப்பாராம். தமது பொக்கிஷ சாலை ஆகிய வானங்களை திறப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார், நல்ல மதிப்பெண்களை கொடுப்பார். இனி வருகிற நாட்கள் எக்ஸாம் நாட்கள் தான். 12வது ஆகட்டும், 10வது, 8வது, 9வது எல்லாம் ஆகட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் கடவுளை நம்பி பாருங்கள். பிள்ளைகள்லாம் நல்லா கவனிச்சிங்க. இதுவரை வாங்காத மார்க், அதிகபட்ச மார்க்கு நீங்கள் வாங்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் நம்ப மாட்டீங்க. நான் டிப்ளமோ படிக்கும் போது, ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் படிக்கும் போது ஒரு கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. நான் எழுதின மார்க்கு அதெல்லாம் கணக்கு ஒரு சிலருக்கு தெரியும். எந்தெந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிறோமோ அப்போ இவ்வளோ தான் வரும் மார்க் நமக்கு தெரியும்ல. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னு சொல்லி காஸ்பலையே எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் நான். என்ன தான் நடக்கும்? ஏன்னா திருத்த போகிறது இங்கே இல்லை, எங்கேயோ திருவேண்டரத்தில் கேரளாவில் ஒருத்தர் திருத்த போகிறாங்களாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன திருத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்பலை எழுதி வச்சுட்டு வந்த ஆள் நான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? அவன் கேட்டிருக்கிறது இந்த வகையான ஃபயருக்கு எந்த வகையான எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணணுன்னு எனக்கு தான் தெரியாதே. சரி, ஏதாவது ஒன்று எழுதி வைப்போன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேப்பரில் எனக்கு நான் கொஷினில் எழுதுனதே 80 மார்க்கு தான். 80 மார்க் கேள்விக்கு 80 கொஷின் எழுதி, மொத்தம் 100 மார்க்கில் 80 மார்க்குக்கு தான் எழுதியே இருக்கிறேன். கடைசியில் ரிசல்ட்டில் எனக்கு எவ்வளோ தெரியுமா மார்க் வந்தது? 92. அல்லேலூயா. நீங்கள் யாராவது அப்படி எழுதி வச்சிடாதீங்க பாப்பா. உங்கள் டீச்சருங்களாம் என்னையை தேடி வந்துட போகிறாங்க. நான் அன்றைக்கி அவ்வளோ பைத்தியம், கடவுள் மேலே அவ்வளோ பைத்தியம். வாலிப வயசில் வேறையா யாரை பார்த்தாலும் ஏசப்பா பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு வெறியில் எழுதி வச்சுட்டேன், ஏசப்பா பற்றி ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டேன். நீ மனம் திரும்பலாம் உனக்கு நரகம் தாண்டா அப்படின்னு கடைசியில் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான். அதை பார்த்துக்கிது மார்க்கை போட்டு விட்டாரான்னு தெரில அவர். அல்லேலூயா. அப்போ தான் யோசித்தேன், 80 மார்க்கு கொஸ்டின் தான் ஆன்சர் எழுதுனேன். ஆனால் மார்க் வந்தது 92. டிஸ்டிங்ஷனில் ஃபஸ்ட் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆனேன் டிப்ளமோவில். நான் ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங். அப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எப்படி வேணாலும் ஆசீர்வதிப்பார். இந்த வாசல் வழியாக தான் உங்களை ஆசீர்வதிக்கணும்லாம் இல்லை. உங்களை விடுவிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா யாரை கொண்டு வேணாலும் விடுவிப்பார். இன்றைக்கி யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க அவங்கெல்லாம் உங்கள் சார்பாக வருவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு யார் இன்றைக்கி எதிர்த்து நிற்கிறாங்களோ அவங்களே உங்களுக்கு ஆதரவாக வந்து நின்று உங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுற வரைக்கும் ஜெயிச்சு கொடுப்பாங்க பாரு. அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு என்று மாறப்போகிறது. ஏனால் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த வாக்கு தத்துவம் உங்களை விட ஃபாஸ்ட்டாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ அதை நிறைவேற்றியே ஆகணுங்கிற அந்த வைராக்கியம் அவருக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இந்த மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. எந்த பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த பிரச்சனையில் ஒரு விடுதலை உண்டு. எந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பிரச்சனையில் ஒரு விடுதலை உண்டு. வாசிங்க இன்னொரு வசனத்தை. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாரை தேவன் விடுவிப்பார்? வாசிங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. முதலாவது தேவன் யாரை விடுவிப்பார் என்று சொன்னால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தான் தேவன் விடுவிப்பார்.
இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய போராட்டங்களில், உங்களுடைய நெருக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? உடனடியாக மனிதர்களுடைய உதவி தான் தேடுறோம். முதலாவது தேவனுடைய உதவி தான் தேடணும். தேவன் அப்புறம் மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்வார். முதலாவது நம்மளுடைய நோக்கம் யாருடைய நோக்கமாக தான் இருக்கணும்? ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை. இப்போ தேவனுடைய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்கிறோமே, என்னது? வேறு ஒன்றும் இல்லை. ஏசப்பாட்ட பேசுகிறது தான் ஜெபம். ஏசப்பாட்ட பேசுகிறது தான் ஜெபம். ரொம்ப சிம்பிள். உங்கள் பிரச்சனையோ, உங்கள் கஷ்டத்தை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட, உங்கள் குடும்பத்தோடு எப்படி சொல்கிறீங்க, அதை போல் அதை விட மேலாக உங்கள் அப்பாட்ட நீங்கள் சொல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்லணும். அவரோடு நீங்கள் பேசணும், உறவாடணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவருக்கும் அவர் இல்லை என்று பதில் சொன்னதே இல்லை. வெயிட் பண்ணுன்னு வேணால் சொல்லுவார். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுன்னு தான் சொல்லுவாரே ஒழிய உனக்கு இது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லவும் மாட்டார். ஏன்னா இந்த பூமியினுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஒரே ஒரு சொந்தக்காரங்க யாருன்னா அது நீங்களும் நானும் தான், வேறு யாரும் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாகட்டும், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களாகட்டும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறவர்கள் நீங்களும் நான். நமக்கு உரிமை உண்டு, நமக்கு தான் முழு உரிமை உண்டு. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ முதலாவது யாரை தேவன் விடுவிப்பார் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை தேவன் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் போதும், அவனை விடுவிப்பேன். முதலாவது அவரை நோக்கி நாம் என்ன பண்ணணும்? கூப்பிடணும், ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது அவர் மீது வாஞ்சையா இருக்கணும், விருப்பத்தோடு இருக்கணும். இன்றைக்கி வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. கடவுளை போய் பார்க்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகணும்னு ஒரு வாஞ்சையோடு தான் இன்றைக்கி வர்றீங்க. இன்றைக்கி எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்க பெறாத ஒரு பாக்கியம். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை வெளியில் போயிட்டு சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தேவ சமூகத்தை இன்றைக்கி வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு பேர் தான் வாஞ்சை. அல்லேலூயா. அந்த வாஞ்சை யாரெல்லாம் அவர் மீது வாஞ்சையாக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் நிச்சயமாய் விடுவிப்பார். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் ஆண்டவர் மேலே இருந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு இங்கே வந்து முன்னாடி நின்று பாட்டு பாடணும்னு ஆசை? யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே இல்லையா? அப்படி சொல்லுங்க. உண்மை நம்மகிட்ட ராணி அக்கா மட்டும்தான்ப்பா உண்மையை சொல்கிறாங்க எப்பவுமே. சகோதரி சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. உண்மை அதுதான். அவங்களுக்குலாம் நிறைய ஆசை இருக்குது, ஆனால் தெரியாதே. தெரியாமல் பாடி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுங்க. நாங்களாம் வாய்ப்பு கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் செய்தி கொடுக்கறதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இனி வருகிற நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ரஞ்சிதா சகோதரிக்கு, பவித்ரா சகோதரிக்கு, ரூபா சிஸ்டருக்குலாம் அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் பேரெலாம் எழுதி வச்சு உங்களுக்கு இனி வாய்ப்பு உண்டு. ஒரு நாள் நீங்கள் வர்ஷிப் பண்ணுங்கள், ஒரு நாள் நீங்கள் செய்தி கொடுங்க. நான் கேட்குறேன், எனக்குலாம் ரொம்ப ஆசை செய்தி கேட்குறதுக்கு. வாரம் நானே தானே செய்தி கொடுக்கும். நீங்கள் செய்தி கொடுக்கணும். அதான் இன்றைக்கி நம்ம கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் குரூப் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாருங்கள், கடந்த நாட்களில் பவித்ரா சிஸ்டர் ஆராதனை பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எங்கள் மெர்சிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இவ்வளோ ஒரு வர்ஷிப் லீடர் அமைதியாக உட்கார வச்சுருக்கிறோமே நம்ம சர்ச்சில் அப்படின்ட்டு. அல்லேலூயா. ரொம்ப நல்லா பாடினாங்க. ரொம்ப நல்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜனங்களை நடத்துகிறாங்க. ஃபோனில் தான், கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் தான். உங்களுக்குள்ள ஆண்டவர் அந்த தாளந்துகளை வச்சுருக்கிறார். அதை நீங்கள் தேவனுக்கென்று பயன்படுத்தும் போது அது பெருகும். அது தேவனுக்கென்று நீங்கள் பயன்படுத்தும் போது அது பெருகும். அதனால் இனி வருகிற நாட்களில் சபையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வேணுமோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். என்ன வாய்ப்பு? ஆராதனை பண்ணுங்க, சங்கீத தியானம் எடுங்க. இனி அடுத்த வாரத்துலேருந்து சங்கீத தியானம் ஒவ்வொருத்தராக மாறி தெரிஞ்சதை சொல்லுங்கள். தப்பே இல்லை. நீங்கள் தப்பாக சொன்னாலும் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல நான்லாம் எப்படி பிரசங்கம் பண்ண கற்றுக்கிட்டேன்? எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது. ஊழியத்துக்கு போயிட்டேன். முழு நேரம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சான்னு சொல்லி ஊழியத்துக்கு போயாச்சு. அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க எனக்கு ஒரு சபையே கொடுத்துட்டாங்க. அது மிகப்பெரிய சபை. சின்ன சபையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சபையை கொடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதனை பண்ணிட்டு வாங்க தம்பிங்கிறாங்க. எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாது. அல்லேலூயா. முன்னாடி நின்னாவே யாராவது என்கிட்ட பதில் பேசினாவே நான் இப்படி திரும்பிட்டு தான் பேசுவேன். அவ்வளோ கூச்ச சுவாபம். முகத்துக்கு முகம் எனக்கு என்ன பண்ண மாட்டேன். இப்போ உங்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது 10 வருஷம் அனுபவம். உடனேலாம் எதுவுமே என்ன பண்ணாது, யாருக்கும் வராது, நடுங்கும்.
அதுவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வாலிப பிள்ளைகளாக இருப்பாங்க, பெண் பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ எனக்கு இன்னும் வயசு கம்மி இல்லை, ஹைட்டாக இருப்பாங்க. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் நிற்கும். நான் எப்படி ப்ரேயர் பண்ணுறது? அதுக்கு சேர் மேலே நின்னா ப்ரேயர் பண்ண முடியும்? இப்போ ப்ரேயர் பண்ணுறப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எதுவுமே தெரியாது. அப்போ பார்த்தேன் என்ன ஆண்டவரே. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு பிரசங்கமே பண்ண தெரியாதுங்க. எப்பா நீ சர்ச்சு பாஸ்டர்ப்பா, உன்னை நம்பி ஒரு பணித்தளத்தையே கொடுத்துருக்குறோம், நீ தான் பிரசங்கம் பண்ணோம், எப்படிங்க பிரசங்கம் பண்ண தெரியாதது எப்படி பண்ணுறது அப்படின்னு. எப்படியோ நீ பண்ணு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், அப்போ இயேசு விடுவிக்கிறார் அந்த ஊழியத்திலிருந்து மாதம் ஒரு புக்கு வரும், இப்பவும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மோகன் சேனனுடைய மெசேஜ் அப்படியே இருக்கும். பின்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பார், அற்புத செய்தின்னு சொல்லி. அதில் பாயிண்டாக கொடுத்துருப்பார். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவேன். சனிக்கிழமை உட்காந்து என்ன பண்ணிடுவேன், ஸ்கூலில் புக்கு படிக்கிற மாதிரி பாடத்துக்கு பிள்ளைங்களாம் படிப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தேவன் யாரை விடுவிப்பார், தேவன் மீது வாஞ்சியாக இருக்கிறவர்களை விடுவிப்பார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களை விடுவிப்பார், நீதிமான்களை விடுவிப்பார், இப்படி சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த நாள் சர்ச்சில் போய் உட்காந்து அந்த செய்தி தான் சொல்லுவேன். அல்லேலூயா. செய்தி முடிச்ச பிறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்லுவாங்க, பிரதர் உங்கள் செய்தி சூப்பராக இருந்துச்சு பிரதர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் களவாடிட்டு வந்த செய்தி அது அப்படின்ட்டு. அல்லேலூயா. அது மோகன் அண்ணன் பிரசங்கம் பண்ண செய்தி, அது நான் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிடுவேன். அப்படி வர்ஷிப் எனக்கு பண்ண தெரியாது. அப்போ எப்படி பண்ணுவேன்? உங்களை மாதிரி விசுவாசியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் இல்லை, இந்த சைனா ஃபோனுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்துச்சு, எங்கள் காலகட்டத்தில். அதில் பாட்டு மட்டும் பாடும், கேமரா இருக்குது, பாட்டு பாடும், அதில் ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வர்ஷிப் பண்ணுற நேரத்தில் எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் 3 பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணிடுவேன், அந்த ரெக்கார்டு ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அது அவர் ஆராதனையே செஞ்சு முடிச்சிருவார். முடித்த பிறகு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ரெக்கார்டை போட்டு அந்த ரெக்கார்டில் அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் ஒரு நோட்டில் அப்படியே உட்காந்து எழுதிட்டே வருவேன். என்ன பாட்டு பாடினாரு அதை எழுதுவேன், எந்த பாட்டுக்கு அப்புறம் எந்த பாட்டு பாடினார் இதெல்லாம் எழுதுவேன். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிவிட்டு எனக்கு எப்போ சர்ச்சில் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அப்போது போயிட்டு அதையே ஆராதனை பண்ணுவேன். அப்படி ஒன்றுமே தெரியாது எனக்கு, பிரசங்கம் பண்ண தெரியாது, வர்ஷிப் பண்ண தெரியாது, ஜெபம் நடத்த தெரியாது, இப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு இதை விட திரளான கூட்டங்கள். நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சபைகள் அதிகம். ஒரு சபையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 பேருக்கு மேலே இருந்தாங்க. அந்த சபையில் கூட போய் செய்தி கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. காரணம் என்னென்னா ஞானம் இல்லை, வாஞ்சை. சொல்லுங்க, வாஞ்சை. அறிவு ஞானம் அதெல்லாம் செகண்டு தான். முதல்ல என்னதான் வேணும்? வாஞ்சை. கடவுளுக்காக நான் பயன்பட வேண்டும், கடவுளுக்காக நான் வாழ வேண்டும், கடவுளுக்காக நான் இருக்க வேண்டும்னு சொல்லி ஒரு வாஞ்சை உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், தேவன் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தந்து விடுவார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் விடுவிக்கணும்னு என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். 2வது ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும்னு என்ன பண்ணணும்? அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நான் முடிக்கிறேன். 41ஆம் சங்கீதம் 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். 3வது யாரை தேவன் விடுவிப்பார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஏழைகளுக்கு உதவுகிறவர்களை தேவன் விடுவிப்பார். அல்லேலூயா. ரொம்ப சிறுமைப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறவனை நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா தேவன் உங்களை தீங்கு நாளில் விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். நம்மளே ஏழை பாஸ்டர், நம்ம அங்கே 6 பாஸ்டர் உதவி. நம்மளை விட ஏழைங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பார்த்துருக்கிறீங்களா? நம்மளை விட, நம்ம தான் ஏழை இல்லைன்னு சொல்லலை, நம்மளை விட ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு வீடு இருக்குது, வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம நல்ல உடை உடுத்துகிறோம், நல்ல உடை உடுத்தாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த பாடாலூரில் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப நாளாக நான் இங்கே இருக்கும்போது ஊழியத்துக்குலாம் போய்ட்டு வரும்போது பார்ப்பேன், நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. அங்கே பாருங்கள், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு 3 பேர் பைத்தியம் முடிச்சு ஒரு சகோதரி 3 பேர் உட்காந்துருப்பாங்க. என்றைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? பாடாலூர் பஸ் ஸ்டாண்டில் அவங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அந்த அக்கா பேர் பச்சைக்கிளி. என்ன பேர்? அவங்க ஊர் என்ன ஊர் தெரியுமா? திருநெல்வேலி. இதெல்லாம் போய் நீங்கள் சும்மா கேட்டு பாருங்கள், எதையாவது தூக்கி கல்லெடுத்து அடிச்சிடும். நான் எப்படி தெரியுமா கேட்டேன்? சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போல்லாம் கதிரவன் பஸ்ஸு டைம் தான், இப்படி நேரம் எங்கே போனாலும் டக்குலாம் வர முடியாது, கார்லாம் கிடையாது. அது எவ்வளோ நேரம் வெயிட் ஆனாலும் அங்கே வெயிட் பண்ணி தான் வரணும். சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு
நீ எந்த ஊருமா, உன் பேர் என்னம்மா, எப்படிம்மா இங்கே வந்தேன்னு கேட்டால் அவ்வளோ தெளிவாக சொல்லுதுங்க. அந்த அம்மா ஊர் திருநெல்வேலியா, திருநெல்வேலி பச்சைக்கிளியா அந்த அம்மா பேர். அந்த அம்மா மென்டல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாரு. திரும்பி எனக்கு பஸ்ஸு பிடிச்சி போக தெரியும், ஆனால் நான் போக மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுது. அப்படியாம்மா, உனக்கு ஏசப்பா பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். அந்த அம்மா சொல்லுது, நானே திருநெல்வேலின்னு சொல்கிறேன், ஏசப்பா பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமான்னு கேட்குதுங்க. சாதாரணமாக நினைக்காதீங்க, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், கணவரால் கைவிட்டப்பட்டதுனால இன்றைக்கி பைத்தியம் பிடிச்சி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். ஒரு சில நேரத்தில் டக்குன்னு மனநலம் சரியாகுது, திடீர்னு பாதிக்கப்படுது. அப்படி ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி நம்மை விட ஏழைகள், நம்மை விட கஷ்டப்படுகிறவர்கள், நம்மை விட துக்கப்படுறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி திருவிருந்து, இன்றைக்கி உணவு உண்டு. இந்த உணவு கொடுக்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே போன வாரத்தில் சொன்னேன், ரொம்ப ஒரு மனுஷனுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவி எதுனா அவன் பசிக்கு சாப்பாடு கொடுக்கறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ₹1,00,000 பணத்தை கூட கொடுங்களேன், அவன் அழிச்சிட்டு வந்துடுவான். ஆனால் அவன் பசியில் இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாயில் நாளும் உங்களை மறக்கவே மாட்டான். அந்த நன்றி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஏழைகளுக்கு செய்கிற உதவி. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு சபையில் இந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு அருமையான அம்மா தான் பொறுப்பெடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, நான் சாப்பாடுலாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். திடீர்னு காலையில் சொன்னாங்க, இப்போ பவித்ரா சிஸ்டரோட மாமியார், அம்மா பேர் என்னம்மா? ஷீலாம்மா. அவங்க திடீர்னு நினச்சாங்க, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சிட்ட சொன்னதாக சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், அந்த வாஞ்சை அதுதான். நான் கேட்கல, ஆனால் அந்த ஒரு வாஞ்சை வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த வாஞ்சை யாருன்னா அது அவர் கொடுத்தது. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன், நீ இன்றைக்கி என்ன பண்ணி என் பிள்ளைகளை போஷின்னு சொல்லி அம்மாவுக்கு அவர் அங்கேருந்து என்ன பண்ணார்? ஒரு வாஞ்சையை கொடுத்தாரு. அந்த வாஞ்சைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு. அவங்க எவ்வளோ ஃபினான்ஷியலாக நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும், அவங்களுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் இருந்தாலும், அதன் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு நேரம் உணவையாவது கொடுக்கணும்னு நினச்சாங்களே, அதுக்கு பேர் தான் வாஞ்சேன். அல்லேலூயா. அவங்க பாருங்கள், அவங்க வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். சாதாரணமாக இல்லை, மனதார சொல்கிறேன். சபையில் அப்படி செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து கொண்டே இருப்பாங்க. ஒரு நெருக்கமும் அவங்க வாழ்க்கையில் வராது. எந்த நெருக்கம் வந்தாலும் அது ஓடியே போயிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மீது, தேவனுடைய காரியங்களின் மீது வாஞ்சியாக இருக்க வேண்டும். எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சு போய் பீரோவை திறந்து பாருங்கள். என் வீட்டிலலாம் திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கிங்க, அங்கே இருக்குங்க 100 சேரை 150 சாரி. ஒரு நாளாவது மெர்சி நீங்கள் சேரீயில் யாராவது பார்த்துருக்குறீங்க? வீட்டில் கிடக்குது 150க்கு மேலே இருக்கும். கரெக்டாக என்ன ஏன் நான் யோசிக்கிறேன், இன்றைக்கி போய் பார்க்க போகிறேன். போயிட்டு அதில் ஒரு 20 சேலை எடுத்துகிட்டு போய் யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. யாருக்காவது பயன்படட்டும், நமக்கு பயன்படுத்தணும். அது மாதிரி இப்போ நான் சொல்லிட்டேன், என் வீட்டில் நடக்கிறத உங்கள் வீட்டில் போய் திறந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனை சாரி இருக்குது, எல்லாம் என்ன இருக்குதுன்ட்டு. எல்லாம் அடுத்த வாரம் கொண்டு வந்து வைக்கிறீங்க சபையில். அல்லேலூயா. ஆமாம், கொண்டு வரீங்க. ஒரு சாரி கொண்டு வாங்க சார் உங்கள் வீட்டில் இருந்து. அடுத்த வாரம் என்ன பண்ணுறீங்க? நான் நம்ம சபை வித்தியாசமான சபை. இங்கே பிரசங்கம் மட்டும் பண்ண மாட்டோம். பிரசங்கம் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிருவோம். நீங்கள் அடுத்த வாரம் என்ன பண்ணுறீங்க? அவங்கவுங்க சார்பாக ஜென்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற சாரீ எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, உங்கள் மனைவிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா அப்புறம் உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துடாது. ஒரு வேஷ்டி துண்டு எடுத்துகிட்டு வைங்க சபையில். ஜெபம் பண்ணி போய் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். ஏசாப்பை பற்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்னை கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்து குறைஞ்சி போனவங்கன்னு யாருமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக கொண்டு வாங்க. அம்மாவுக்கு வாஞ்ச வந்துருச்சு பார்த்தீங்களா? நான் இப்போ விட்டால் போய் கொண்டு வந்துடுவாங்க அவங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செயல்படணும், செய்யணும். நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அவர் 100 செய்வாரா நம்மளுக்கு. அல்லேலூயா. ஒன்றுக்கு எத்தனை? 100 மடங்கு. ஒரு விதைக்கு 100 விதையை தேவன் நமக்கு தருவார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட புரிஞ்சுக்கோங்க. தேவ சமூகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் விடுதலையின் மாதம். நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறது ஒன்றே தான், தேவன் என்னை விடுவிப்பார். சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனேயே உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், தேவன் என்னை விடுவிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய தலையில் கை வச்சு சொல்லுங்கள், தேவன் உன்னை விடுவிப்பார். மனைவி தலை மேலே கை வச்சு சொல்லுங்கள், கணவன்மார்கள், தேவன் உன்னை விடுவிப்பார். மனைவி கூட கணவர் தலையில் கை வச்சு சொல்லலாம், தேவன் உங்களை விடுவிப்பார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். இந்த மாதம் மிகப்பெரிய சாட்சியின் மாதமாக, மிகப்பெரிய விடுதலையின் மாதமாக உங்களுக்கு அமையும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி. பேசாதீங்க. பரிசுத்தமுள்ள ராஜாவே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம். பேசக்கூடாது, இதுக்கு மேல் பேசக்கூடாது.
அமைதியாக இருந்தீங்கன்னா தான் நான் ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்தமுள்ள ராஜாவே, உமது நாமத்தை உயர்த்துகிறோம். உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை என்கிற தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவத்தை நீர் எங்களுக்கு தந்து, ஆண்டவரே, இந்த நாளில் பலவிதமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் பலவீனத்தோடு வந்திருக்கிற உடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக உமது வார்த்தை கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக நிச்சயமாகவே இந்த மாதத்தில் இவர்கள் விடுவிக்கப்பட்டு மிகப்பெரிய சாட்சியாய் நிலைநிறுத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். பலவீனங்கள் மறைந்து போகட்டும், கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களில் இருந்தோம் அப்படியே ஜனங்களை இந்த நாளிலே நான் விடுவிக்கிறேன். ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.